நண்பர்களை ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வரும் போகும் செல்வமும் வறுமை. இன்றைக்கு ஏழை என்றைக்கும் ஏழை இல்லை. இன்றைக்கு ஏழை என்றைக்கும் ஏழை இல்லை. இன்றைக்கு பணக்காரன் என்றைக்கும் பணக்காரன் இல்லை. செல்வம் வரும் போகும். ஆமா, வரும் போகாது, புகழும் இகழும், நல்ல பேரும் கெட்ட பேரும். அவன மாதிரி ஒருத்தன் உண்டா அப்படிங்கிறது இருக்கு. அவன மாதிரி ஒருத்தன் உண்டா அப்படிங்கிறது இருக்கு. அது வந்துச்சுன்னா போகாது. எப்போதும் மரணத்திற்கு அஞ்சாதீர்கள். நீங்கள் அஞ்சுவதால் அது வராமல் இருக்க போது இல்லை. இங்க அப்பலோல போய் படுத்துக்கிட்டாலும் சரிதான், அப்பலோ போய் படுத்துக்கிட்டாலும் சரிதான், 250 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்டாலும் சரிதான், எங்க போய் படுத்துக்கிட்டாலும் சரிதான், எல்லா கதவையும் பூட்டிக்கிட்டு படுத்தாலும் சரிதான். வண்டி வந்துட்டா போகத்தான் வேணும். அப்ப அதுக்கு ஏன் பயப்படுற? ஆமா, யாரா இருந்தாலும் சாகத்தான் வேணும். நீ சாகலனா, நீ நானும் சாகலனா, இவங்க எல்லாம் எப்படி வாழ்வாங்க? அவங்களுக்கு இடம் வேணாமா? அவங்களுக்கு ஸ்பேஸ் வேணாமா? போறவன் போனாத்தான். வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே. இது யார் பண்ணா? கண்ணதாசன். போயிருவோமா? போயிருவோம். அலோபதி, ஹோமியோபதி, அப்புறம் என்னென்ன பதி இருக்கு? ஆமா, திருப்பதி, எம்பதி, எங்க வேணா போ, முடிஞ்சிடும். ஆனா இன்னொரு ரகசியம் சொல்றேன், மரணத்துக்கு பயப்படாதீங்க. ஏன்னா பெரும்பாலும் மனுஷனுக்கு பயமும் கோலத்திலும் எங்க இருந்து வருது? செத்துருமோ, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, அதனால ஒரு நஷ்டம் வந்துடுமோ? ஒண்ணும் வராது. நட்டத்தை தாங்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு மானம் கெட்டு ரோஷம் கெட்டு கேவலமா வாழ்றதை விட மோதி செத்து போயிடலாம். அது இன்னும் வீர மரணம். என்ன சொல்றீங்க? மரியாதை ஊர்ல வைக்கும் சொல்லுவான், செத்தாலும் செத்தாடா, மரியாதையா செத்தாண்டா அப்படின்னு சொல்லுவான். இவன் இன்னும் சாகாம திரியிறான் பாடுறா அப்படின்னு ஒரு பேர் வாங்குறதுக்கு வீரமா. அதோட இன்னொரு நன்மையும் சொல்லி தரேன் உங்களுக்கு. பணத்துக்கு ஏன் பயப்பட வேணாம்னா, நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு சாவு வராது. எனக்கும் தான். நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு சாவு வராது. சாவு வரும்போது நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க. எப்படின்னாலும் நம்மளும் சாவும் சந்திக்க போறது இல்ல. சந்திக்கவே போகாத சாவை பத்தி ஏன் பயப்படணும்? ஆமா, நானே ஒரு தடவை, இப்ப இல்ல, இவ்வளவு படிக்கிறதுக்கெல்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னால ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஒரே காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல். காய்ச்சல்லாம் இங்க இருந்துலாம் தண்ணி ஊத்துனா ஆவி ஆயிருங்கிற அளவுக்கு காய்ச்சல். டாக்டர் சொல்றாரு, இன்னும் 2 டிகிரி வரைக்கும் தான், அது தாண்டுச்சுன்னா மூளை பிறண்டுரும். ஏற்கனவே அது அப்படித்தான் இருக்குன்னு அந்த டாக்டருக்கு கண்டுபிடிக்க தெரியல. நம்மளாம் நட்டு தானே, நட்டு கேஸ் தானே நம்ம பூரா. டாக்டருக்கு தெரியல, இன்னும் 2 டிகிரி தாண்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால ஐஸ் வைங்க, கட்டி வைங்க, எல்லாம் வைங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு படுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஒரு கனவு எனக்கு, காய்ச்சல்ல நான் செத்து போற மாதிரி. ஆமா, முடிச்சுட்டேன். பயத்துல வேர்த்து காய்ச்சல் விட்டுச்சு. செத்து போயிட்டோம்ங்கிறத கடவுளை பார்த்துட்டு நம்ம செத்து போனதை நம்மளே பார்க்க முடியுமா? அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, எல்லாம் பதறாங்க, வர்றாங்க. ஆமா, செத்துட்டோம், தெரிஞ்சு போச்சு. வேர்த்து பயத்துல முழிச்சு பார்த்தேன், பயத்துல வேர்த்ததுல காய்ச்சல் விட்டு போச்சு. முதல் நன்மை, சாவு கொடுத்த கனவுலையே சாவு பெரிய நன்மையை கொடுத்துருச்சு. இப்ப அடுத்த கவலை வந்துருச்சு எனக்கு. ஒருவேளை கனவுல வந்தது மாதிரியே செத்து போயிட்டோம்னா நம்மளை எந்த ஊருக்கு கொண்டு போவாங்க? எப்படி கொண்டு போவாங்க? சொந்த ஊருக்கு கொண்டு போவாங்களா, இல்ல வேலை பார்க்குற ஊருக்கு கொண்டு போ? அதை விட ரொம்ப முக்கியமா, எல்லா பெட்டியும் 6 அடி தானே இருக்கும். நம்ம எல்லா பெட்டியும் 6 அடி தானே இருக்கும். நம்மள கொஞ்சம் அன்சைஸா பெத்து போட்டாங்களே, நம்ம ஒரு 6 3 இருக்கிறமே எப்படி கொண்டு போவாங்க?
ஐயோ, சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுப்போம் போல தெரியுது. அவன் சொல்லுவான், இவன் செத்ததுக்கு பிறகு இவன் அளவு கூட்ட முடியல, இருக்கிறப்பவும் இவன் மடங்க மாட்டான், இருக்கிறவங்க சொன்ன பற்றி கேட்க மாட்டான், திமிரா திரிவான். இந்த வாரங்க செத்ததுக்கு பிறகு அதுக்காக விட்டுட்டு போயிட போறானா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படியாவது மடக்கி உள்ள வச்சு 24 மணி நேரத்துக்குள்ள இப்ப பேசுவான். எல்லாரும் பேசுவான். என்ன பேசுவான்? நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பேசுவார்கள். மரணத்திற்கு பிறகு, நம்முடைய மரணத்திற்கு பிறகு மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருந்தாலும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆமா. ஆனா ஒரு வழி ஒண்ணு தெரியும், யார் செத்தாலும் ஒண்ணு கட்டாயமா சொல்லுவேன். அது ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், அறிஞனாக இருந்தாலும், கவிஞனாக இருந்தாலும், பிக் பாஸா இருந்தாலும், ஸ்மால் பாஸா இருந்தாலும், பாஷாகவே இல்லாம இருந்தாலும், என்னவா இருந்தாலும், யார் செத்தாலும் ஒண்ணு கட்டாயம் கேட்பாங்க, எத்தனை மணிக்கு கேட்பாங்களா? அதுக்கு எடுக்கிறதெல்லாம் அப்புறமா போயிட்டார், எத்தனை மணிக்கு? அவன் சொல்லுவான், மத்தியானம் 2 மணிக்கு. ஏப்பா 4 மணிக்கு வைக்க கூடாது, சாப்பாட்டு நேரத்துக்கு வைக்கிறீங்க. அண்ணா வர்ற ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். இவன் போறான்னு இவனுக்காக நம்ம சாக முடியுமா? வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? ஒரு பையன் எழுதினா, எனக்கு பேரு ஞாபகத்தில் இல்ல, ராமசாமி செத்து போனான். அது சரி, அவன் எப்போது வாழ்ந்தான்? வாழ்ந்தவன் தான் சாக முடியும். என்ஆர் தாசன் ஒரு கவிஞர் எழுதினான். ஆமா, ஒரு செத்துட்டான், 45 வயசு. ஊர்ல இருக்கும் போது வந்தான், மாலை போட்டான். அவன் நினைச்சுக்கிட்டான், யாரு எவன் எவன் விளங்கலையா, செத்தவன். அவன் நினைச்சுக்கிட்டான், 45 வருஷம் இந்த ஊர்ல வாழ்ந்தோம், ஒருத்தன் கும்பிடல நம்மள. ஒரு பொம்பளை ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்து அப்படி கொடுத்து ஐ லவ் யூன்னு சொன்னாலா? சொல்லல. அது கூட வேணாம். அப்படி போகும்போது ஒரு தடவை அப்படி பார்த்தாளா? கிடையாது. ஒருத்தி பார்க்கல, ஒருத்தி பேசல, ஒருத்தன் கும்பிடல, ஒரு ரோஜா பூ. செத்து போயிட்டோம். ஒக்கா மக்கா வரிசையா வந்து நின்று கும்பிடுறான், பூ வைக்கிறான், கும்பிடுறான். அவன் நினைச்சானா 45 வருஷம் பணமாவே வாழ்ந்துருக்கலாம் போல இருக்கே. தாய்மொழியை பிழையாக, தவறாக, சரியாக பேசாதவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். எனவே உங்கள் மரணத்திற்கு பிறகு யார் என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வரும் போகாது. எது? புகழும் இகழும். நீங்கள் சம்பாதித்த புகழும் இகழும் வரும் போகாது. வரும் போகும். எது? செல்வமும் வறுமையும் போனால் வராது, உயிரும் மானமும் வருமா? வராது. இதை கற்றுக் கொடுத்த மொழி இந்த மொழி. அதனாலதான் திருக்கடுகம் தெரியுமா? 3 மருந்து. ஒவ்வொரு பாட்டிலையும் 3 செய்தி. அவர் ஒரு 3 செய்தி சொன்னாரு. இதுல ஒரு சின்ன சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன் நான். யாராவது உன்னை முகத்துக்கு நேராக புகழ்ந்தால் அதை ஏற்காதே, வெட்கப்படு, அதை தடுத்து நிறுத்து, வழியாத. ஆமா, போது, நிறுத்து. நீ புகழ்கிற அளவிற்கு தகுதியுடையவனாக நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன். எனக்கு ஏதேனும் புகழ் இருக்குமானால் அது என் மரணத்திற்கு பிறகு இந்த உலகம் சொல்லட்டும். வள்ளுவன் சொன்னா, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எப்ப வரும்? எழுமையும் ஏமாப்புடைத்து. அப்படின்னா நீ படிச்ச படிப்பு 7 பிறவிக்கு வரும்னா, எவன் கற்றவனோ, எவன் கல்வியில் சிறந்தவனோ, எவனோ அறிவில் சிறந்தவனோ அவன் மரணத்தை வெல்லுவான் என்று பொருள்.